ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாரதியோட வந்து செம ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருந்தாப்புலன்னே சொல்லலாம். நம்ம ஆதி செம கலகலப்பாக இருந்துச்சு எபிசோடு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. மணி வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது தர, போனோமா கையெழுத்து போட்டோமா வந்தோமான்னு மேற்கொண்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, வேறு ஏதாவது பிரச்சனையில் இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், என்னால் மறுபடியெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி உன்னை வந்து காப்பாற்ற முடியாது, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாரதாம்மா வீட்டில் வந்து பாரதி வந்து நிற்கிறாங்கல்ல, அதுக்கு அடுத்தது கண்டினியூ பண்ணி அப்படியே பேசுகிறாங்க. என்ன பாரதி திடீர்னு வந்திருக்க கேசவன் கூட அப்படின்னோடனே, இல்லைம்மா ஒரு சர்ப்ரைஸான விஷயந்தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் கேசவ் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, கேசவுக்கு கல்யாணமா, அதான் பத்திரிக்கை கொடுத்து வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னோடனே, அடே கேசவ் சொல்லவே இல்லை, எவ்வளோ சர்ப்ரைஸான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்கம்மா பத்திரிக்கை நீங்கள் மறக்காமல் வந்துடணும் அப்படின்னோடனே, இவன் நம்ம வீட்டு பையம்மா, நான் அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேசவ் உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், ஆனால் நீ வந்து எனக்கே தெரியாமல் யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லதா தாமா அப்படின்னோடனே மொத்தத்தில் அறிவு சொல்கிறாங்க, எல்லாம் லவ் தான் பண்ணியிருக்காங்க தவிர ஆஃபீஸில் போய் வேலையே பார்க்கல எவனும் அப்படின்னு பேசிவிட்டு மைண்டு வாய்ஸ்லேயே பேசிவிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத கேசவ், உன் கல்யாணத்தில் எந்த குறையும் வராமல் எல்லாமே நல்லபடியாக எல்லாமே செஞ்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் மக மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட. நாங்கள் கஷ்டத்தில் நானும் ஆதியும் வந்து கஷ்டத்தில் இருக்கிறப்ப வந்து இவங்க தான் எங்களை சேர்த்து வச்சாங்க. எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் நடக்கும்னு பார்த்தேன், கடைசியில் எங்களை மிஞ்சிக்கிட்டு இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பாரதி வந்து சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்து நம்ம கிளம்புறோம்மா, நாளைக்கு சாயந்தரம் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துட்டு அப்புறமா வந்துடுறேன், நீங்கள் முதல்ல முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போகிறப்ப வந்து, அம்மா நான் வர்றப்போ நீங்கள் வந்து வாசுன்னு ஏதோ பேசுனீங்களே அப்படின்னோடனே தூக்கி வாரி போகிறது சாரதாமாக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மெயின் பிரான்ச்சில் ஒருத்தர் வேலை பார்ப்பார்ல, அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், கம்ப்ளைண்ட் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோடனே, அப்படியே விஷயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தியா இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, இவளுக்காகலாம் வந்து எதிராலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது, மேற்கொண்டு எதையாவது பிரச்சனையை பற்றி அதுக்கும் நான் தான் காரணம்னு என்னைய சொல்லிடாதுன்னு சாரதா வந்து திட்டிட்டு அறிவை திட்டிட்டு போயிடுறாங்க. போ உனக்கு தேவைன்னா நீ பேசுவ, இப்போ வந்து கடைசியில் எல்லாத்தையும் என் மேலே நல்ல மாதிரி பழிய போட பார்க்குறியா, நான் எப்படி டேக்கிள் பண்ணணுன்னு எனக்கு தெரியுங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து கரெக்டாக அவங்க குடும்பத்தோடு வந்து வந்துடுறாங்க பொண்ணு வீட்டுக்கு. லதா வீட்டுக்கு வந்தோடனே இறங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு, வாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத லதா, உன் முகத்துக்கு வந்து கல்யாண கலை வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமாக பாரதி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னோடனே, அப்புறம் என் கல்யாணத்தில் ஏதாவது வேலை இருக்கும்ல, எல்லாம் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்னோடனே, லதாவோட அம்மா வந்து அதெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லைம்மா, நீ வந்து விருந்தாளி வந்து கூட நின்னா மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லோரும் ரத்னாலேருந்து பாரதியிலேருந்து எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் வந்து மரகதம் வந்து சொல்கிறாங்க, அவள் அப்படி தான் சொல்லுவாள், நீங்கள் வந்து தயவு செஞ்சு எதுவும் அவள் ஏதாவது செய்கிறா அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பாரதி வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டார்ல, அதனால் எல்லா விஷயமும் ஆசையாக செய்வா, அதை வந்து நீங்கள் தப்பாக எதுவும் சொல்லிடாதீங்க, எதுவாக சொல்கிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மனசு வந்து கலைச்சி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் லதாவோட அம்மாவை. அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. அம்மா நீ கலக்கிட்டம்மா, அழகாக வந்து அவங்கள வந்து பாரதியை வந்து வெறுப்பேற்றுற மாதிரியே நிறைய விஷயங்கள் செய்ய போகிற போல் அப்படின்னோடனே, ஆமாம் விட்டுருவேணா, அவமானப்படுறதை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கேசவ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீ ஏன் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்டா அப்படின்னோடனே, நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்மலாம் எதுவும் மாட்டிக்க மாட்டோம், அப்படி மாற்றதாக இருந்தாலும் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன், நீ தைரியமாக இரு, கல்யாணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது நானும் பாரதி எங்களோட பொறுப்பு, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த விஷயத்தை வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களில் யாரோ ஒருத்தன் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. பாரதி வந்து இங்கே கண்டினியூஸாக வந்து விளக்கு வந்து பொட்டு எல்லாம் வச்சு சந்தோஷமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து லதா அம்மா வந்து அவங்க சொன்னது வந்து மரகதம் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க மனசு கலைஞ்சு போச்சு இல்லை, அதை வந்து நாசுக்காக வந்து சொல்கிறாங்க, அம்மா நீ இந்த வேலையெல்லாம் பண்ண வேணாம், எதுவாக இருந்தாலும் மற்றவங்க பார்த்துப்பாங்க, நீ போய் உன் வேலையை பாருமா அப்படின்னோடனே, இருக்கட்டும்மா இதில் என்னம்மா லதா கல்யாணத்தில் நான் வேலை செய்யாமல் எப்படிமா செய்கிறது அப்படின்னோடனே, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லவும் எனக்கு மனசு வரல, ஆனால் இவன் வந்து எல்லாத்தையும் தான் செய்கிறாளே அப்படின்னு சொல்கிறப்ப, ஏம்மா இந்த பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கிட்டு நீ முதல்ல அந்த பந்தக்கால் நடுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா, சமயக்கட்டில் வந்து ஒழுங்காக நடக்குதான்னு மட்டும் பாருமா, அது பார்க்குறதுக்கு தான் ஆளே இல்லை அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வந்துட்டாப்ல மாப்பிள்ளை காரில் அப்படின்னோன்னா எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை அப்படியே அதோட விட்டுட்டு பாரதியை பார்த்தோன்னா ட்ரெஸ்லெஸ் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா, ஆதியும் வந்து
நீ சூப்பராக இருக்கேன்னு கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் காசு எடுத்து போடுங்க அப்படின்னோடனே இன்னும் கையில் காசு இல்லாமல் தடுமாறுறப்ப ஆரத்தி எடுத்ததுக்கு கேசவுக்கு பதிலாக வந்து காசு போடுறப்பலாம் நம்ம ஆதி போட்டு முடிச்சோன்னே இதெல்லாம் பத்தாதுன்னொன்னா மேற்கொண்டு வந்து 500 1000 போட்டோம்னா சரின்னு விட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப கேசவ் பிடிக்காமையா கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னோன்னே அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே ஆதி ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து வெக்கப்பட்டு ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த பக்கம் மாப்பிள்ளை சரின்னு சொல்லிட்டாப்புல பொண்ணு சொல்லணும்ல, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதியும் பின்னாடி போயிட்டு எனக்கும் டபுள் ஓகே அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து ஃபேஸ் ரியாக்ஷனில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து இவங்களுக்கும் ஃபேஸில் கல்யாண கலை வந்துருச்சுன்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ராடனரியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம்.